இங்கே ஒருத்தன் கடல் பாசியை 20 யுவானுக்கு வாங்கி அதை பொரிச்சு டபுள் மடங்கா விலை வச்சு விற்கலாம்னு நினைக்கிறான். அதை பொரிச்சு சாப்பிட்டு பார்க்கறான், கசப்பா இருக்கு. இவனும் எண்ணெயோட ஹீட்டு அது பொரிக்கிற டைமிங்னு சொல்லி எல்லாத்தையும் மாத்தி பார்க்கறான். ஆனா அதோட டேஸ்ட் அதே மாதிரி தான் இருக்கு. கடைசியா வெறுத்து போய் வீட்டுக்கு போலான்னு பார்க்கறான். அப்போதைக்கு தான் கீழே கிடக்கிற ஒரு கவரை பார்க்கறான். அதுல ஒரு கடல் பாசி இருக்கு. அதை எடுத்து போட்டு பொரிக்கலான்னு பொரிக்கிறான். அதோட டேஸ்ட் இவன் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கு. ஏன்னா அது கீழே கிடந்தனால நைட்டு முழுக்க மலையில நினைஞ்சு அதோட உப்புத்தன்மை குறைஞ்சிருக்கு. அதனாலதான் இந்த அளவுக்கு அது டேஸ்ட் கொடுக்குது. இவனும் நல்லா சேல் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா வருஷத்தோட கடைசியில தான் பார்க்கறான் 1 மில்லியன் யுவான் தான் வருது. ஆனா இவனுக்கு கடன் மட்டும் 40 மில்லியன் யுவான் இருக்கு. வீடே ஏலத்துக்கு வந்திருக்கும். இவங்க அப்பாவும் இறந்திருப்பாரு. இதெல்லாம் யோசிச்சவே நம்ம சேலை அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறான். அப்பதான் அங்க இருக்கிற ஸ்டோரை பாக்குறான். நம்ம தயார் பண்ற ஃபுட்டை ஹோல்சேலா எல்லா கடைக்கும் கொடுத்தோம்னா நம்ம நினைச்ச லாபத்தை எடுக்கலாம்னு நினைக்கிறான். அதே மாதிரி ஒரு ஸ்டோர் மேனேஜர் கிட்ட போய் பேசுறான். அவங்களும் சாப்பிட்டு கூட பார்க்காம இதோட பேக்கேஜிங் சரியில்லைன்னு சொல்லி அமைச்சு விட்டுறாங்க. இவனும் அந்த பேக்கேஜிங் எல்லாம் மாத்தி மறுபடியும் இந்த ஆபீஸுக்கு வரான். அந்த மேனேஜர் இவனை சுத்தமா கண்டுக்கல. கோவப்பட்ட இவன் இந்த தொழிலே வேணான்னு சொல்லி அவன் வச்சிருந்த பாக்கெட் அந்த செக்யூரிட்டிட்ட கொடுத்துட்டு போயிடுறான். அந்த செக்யூரிட்டியை உள்ள இருக்க ஆபீசர் கொலிக்ஷன் எல்லாத்துக்கும் இந்த ஃபுட்டை கொடுக்குறாரு. எல்லாத்துக்கும் இதோட டேஸ்ட் ரொம்ப பிடிச்சு போயிருது. மறுபடியும் மேனேஜர் இந்த பயலை கூப்பிட்டு எங்களுக்கு மாசத்துக்கு 72,000 பாக்கெட்ஸ் வேணும்னு சொல்றாங்க. ஆனா ஒரு கண்டிஷன், உங்க ஃபேக்டரிக்கு ஃபுட் இன்ஸ்பெக்ஷன் வருவாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இவன்ட்ட ஃபேக்டரியே கிடையாது. வேற வழி இல்லாம இவன் வச்சிருந்த ஒரே காரையும் வித்தர்றான். அதுல வந்த காசை ஒரு சின்ன வேர் ஹவுஸை பிடிக்கிறான். ஃபுட் இன்ஸ்பெக்ஷனும் வராங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் பார்த்துட்டு ஃபெயிலுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அங்க இருக்க ஒருத்தர் இவங்களுக்கு லஞ்சம் கொடுத்தீங்கன்னா ஒத்துக்குவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இருந்தாலும் நான் குறுக்கு வழியில போக மாட்டேன்னு சொல்றான். அவங்க சொன்னபடி ஃபேக்டரிக்குள்ள எல்லாத்தையும் மாத்துறான். இந்த வாட்டி இன்ஸ்பெக்ஷன் வரும்போது பாஸ் ஆயிடுறான். கிட்டத்தட்ட 2 வருஷத்துல 40 மில்லியன் யுவான் சம்பாரிச்சு அவனோட கடனை அடைச்சிடறான். 26 வயசுலயே யங் பில்லியனர்ல இவனும் ஒருத்தன் ஆயிடுறான்.